மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். கபில சந்திரசேனனுடைய மரண அறையில் மாத்திரைகள் கண்டுபிடிப்பு. கபில சந்திரசேனனுடைய மரண விசாரணையின் போது அரவிந்த் டி சில்வா மற்றும் அவருடைய மனைவி வழங்கிய வாக்குமூலம் என்ன ஏது என்றதை பார்க்கறதோட ஏர்பஸ் கொடுக்கல் வாங்கல கபில சேன உட்பட 5 பேர் மரணமான சம்பவம், விலகாத மர்மங்கள் என்ற பல்வேறு செய்திகள் தான் இன்றைய பதிவு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம், விரிவாக பார்க்கலாம். நேற்றைய தினம் கபில சந்திரசேன அவர்களுடைய மரண விசாரணை கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது. இதில் 2 விடயங்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டது. ஒன்று, போலீசாரனுடைய விசாரணை அறிக்கையும், அதுபோக அரவிந்த் டி சில்வா மற்றும் அவருடைய மனைவியினுடைய வாக்குமூலமும் பெறப்பட்டது. முதல்ல போலீசார் மன்றில் முன்வைத்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொல்லுப்பட்டி போலீசாரிடமிருந்து தற்போது சிசிடி பிரிவுக்கு இந்த மரண விசாரணை ஒப்படைக்கப்பட்டிருந்த செய்தியை மன்றுக்கு தெரிவித்தாங்க. விசாரணையில் அவங்க கண்டறிஞ்ச விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கபில சந்திரசேன இறந்த அறையில் பேர் குறிப்பிடப்படாத மாத்திரைகள் கண்டெடுக்கப்பட்டதாகவும் இவைகளை ரசாயன பகுப்பாய்வுக்கு அனுப்ப இருப்பதாகவும் சொல்லியிருந்தாங்க. அதுபோக கபில சந்திரசேன பயன்படுத்திய 16 Pro Max என்று சொல்லப்படுகின்ற அந்த தொலைபேசி ஃபேஸ் ஐடி கொடுக்கப்பட்டதுனால அது திறக்க முடியாத சூழ்நிலை இருப்பதாகவும், மரணித்த அந்த கபில சந்திரசேனுடைய மரணத்துக்கு பிற்பாடு அவருடைய முகத்தில் வைத்து அதை திறப்பதற்கான முயற்சிகள் எடுத்த போதும் அது திறக்கல அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. மேற்படி இதை திறந்து விசாரணை நடத்தணுமாக இருந்தால் குறித்த தாய் நிறுவனத்துக்கு அனுப்பித்தான் அதை திறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருப்பதனால அனுப்புவதற்கான அனுமதியை தரணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கேட்டிருந்தாங்க. அதுக்கு நாங்கள் அதற்கான உத்தரவையும் அனுப்பி அதை திறப்பதற்கான உத்தரவையும் இப்போது நீதிமன்றம் பிறப்பிச்சிருக்கு. இந்த ஒரு தொலைபேசியை இப்போது இந்த வழக்கினுடைய சான்று பொருளாக சேர்த்திருக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் இந்த மாத்திரை என்ன ஏது, என்ன வகையான மாத்திரை, ஏன் பெயர் குறிப்பிடப்படாத மாத்திரைகள் இங்கு சேர்ந்தது, யார் கொடுத்தாங்க அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் நிச்சயமாக விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட வேண்டிய தேவை இருக்குது. என்னதான் இருந்தாலும் இவருடைய மரணத்துக்கு காரணம் கழுத்து நெரிக்கப்பட்டது அப்படின்ற ஒரு விஷயம்தான் மரண பரிசோதனையில தெரிய வந்த ஒரு விஷயம். பொறுத்திருந்து பார்க்கலாம், இந்த மாத்திரை என்ன ஏது என்ற ஒரு விஷயமும் தெரிய வரும். இதுபோக கபில சந்திரசேனனுடைய மரணம் குறித்த விசாரணையில சாட்சிகளாக முதலாவது அரவிந்த் டி சில்வாவுடைய மனைவி சாட்சியம் வழங்கினாரு. அரவிந்த் டி சில்வாவுடைய மனைவி சாட்சியமாக என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனது சகோதரியும் அவருடைய கணவர் கபிலவையும் நீண்ட நாட்களாக பிரிந்தே வாழ்றாங்க. எனது சகோதரி தனது குழந்தைகளோட ஆஸ்திரேலியாவில் வாழ்ந்து வர சூழ்நிலையில எமது வீட்டுக்கு அடிக்கடி வருகின்ற நபர் கபில கிடையாது. 10 ஆண்டுகளுக்குள்ள ஒரு 5 அல்லது 6 தடவைகள் போயிருப்பார் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. கபில பிணை பெற்று வந்த முதல் நாளே எமது வீட்டுக்கு தான் நேரடியாக சேர்ந்தார். ஒரு ஹாய் சொன்னாரு, நானும் ஹாய் சொன்னேன். உண்டிகளான்னு கேட்டதற்கு இல்லை என்று சொன்னார். உடனடியாக சாப்பாடு சமைத்து கொடுத்தேன், தேநீர் கொடுத்தேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு அன்றைய நாளே தனது வீட்டுக்கு போவதாக சொல்லி கொண்டு போனவர் அடுத்த நாள் 4 மணி அளவில் திடீரென கபில வீட்டுக்கு வந்தார். கார் சாவியை தந்து சொன்னார், இதை உங்களோட டிரைவர்கிட்ட சொல்லி தனது வீட்டில் இந்த காரை பார்க் பண்ண சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கு நாங்கள் எமது டிரைவரிடம் கொடுத்து காரை அனுப்பி வச்சோம். இரவு நேரம் தான் சொன்னார், பிணையில் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னதுக்கு நாங்கள் சரி பரவாயில்ல, கபில எங்களோட வீட்டில் உட்கார வச்சுட்டு நாங்கள் லோயரை சந்திக்க போயிருந்தோம். அடுத்த நாள் லோயர் வருவதாக இருந்தது, நீதிமன்றம் போவதாக முடிவெடுத்திருந்தோம். இதுக்கு பிறகு அரவிந்த் டி சில்வா என்னோட சொன்னார், கபில தங்குறதுக்கான ஏற்பாடுகளை செய்யுங்க அப்படின்னு சொல்லி முதலாம் மாடியில் எனது மகனுடைய அறையைத்தான் கபில தங்குவதற்காக தயார்படுத்தி கொடுத்திருந்தோம். ஒரு 10-11 மணி அளவில் தூக்கத்துக்கு போயிருந்தார் கபில. லோயர் காரையில் வந்திருந்தாரு, ஆனால் கபில எழுந்திருக்கல. உடனடியாக அரவிந்த் டி சில்வா என்ன சொன்னாரு, மேலே போய் கபில எழுப்புங்க அப்படின்னு சொல்லி மேலே போய் எழுப்பி பார்த்ததுல எழும்பவே இல்லை. மாஸ்டர் கீயை எடுத்து நானும் லோயரும் கதவை திறந்து பார்த்த போதுதான் கபில மரணிச்ச நிலையில இருந்தாரு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி இருந்தாங்க. அரவிந்த் டி சில்வா அவங்களுடைய வாக்குமூலத்தில் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கபிலைய முதல் நாள் பிணை எடுப்பதற்காக நானும் சென்றிருந்தேன். 5 லட்சம் ரூபாய் ரொக்க பணம் அப்படின்றதுல அந்த பணத்தையும் கட்டிவிட்டு பிணைக்கு உரியவர்களை நாங்கள் இனம் கண்டு பிணையும் எடுத்தாச்சு. கபில சந்திரசேன பிணையில வெளியே வந்தாரு. அடுத்த நாள் ஒரு 4 மணி அளவில் எனக்கு ஃபோன் பண்ணி பிணையில் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னார். உடனடியாக நான் வீட்டில் உட்கார சொல்லிட்டு நான் உடனடியாக வீட்டுக்கு கபிலையோட பேசிட்டு உடனடியாக நாங்கள் குடும்ப அங்கத்தவர்கள் லோயரை சந்திக்க போயிருந்தோம். லோயரை சந்திச்சதுக்கு பிறகு லோயர் சொன்னார், காலையில் ஒரு லோயரை நான் அனுப்புவேன், அவர் கூட நீங்கள் நீதிமன்றத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நாங்கள் வீட்டுக்கு வந்தபோது கபில இருந்தார். கபிலோட பேசி கொண்டிருக்கும் பொழுது கபில ஃபோனில் அவருடைய வீட்டு பணிப்பெண்ணுக்கு சொல்லியிருந்தார், ஆடைகளையும் மாத்திரையையும் அதுபோக
ஜிம் பெல்ட்டையும் அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்போது நான் கபிலட்டு கடன், மச்சான் இந்த சூழ்நிலை எதுக்கு ஜிம்முக்கு போறாய் அப்படின்னு கேட்டதுக்கு, ஆடைகளை காயப்படணும் அதுக்காக ஜிம் பெல்ட்டை கேட்டிருக்கிறேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாரு. அப்போது ரொம்ப கவலையோடும் துக்கத்தோடும் டென்ஷன்லையும் கபில இருந்தாரு. கபில சொன்னாரு, மீண்டும் என்ன உள்ள போட போறாங்களோ அப்படின்னு அச்சம் எனக்கு இருக்கு அப்படின்னு சொன்னாரு. எதுக்குமே பயப்பட தேவையில்லை, டென்ஷன் ஆக தேவையில்லை, எல்லாத்தையும் சட்டத்தினூடாக பார்த்துக்கொள்ளலாம், எதுக்கு கவலைப்படுறீங்கன்ற ஆறுதல் சொல்லி 11 மணி அளவுல தூக்கத்துக்கு நாங்க போனோம். கபில குறித்த அறைக்கு தூக்கத்துக்கு போனாரு. காலையில 7 மணியான பொழுதுதான் லோயர் வீட்டுக்கு வந்தாரு. லோயர் வந்தாச்சு அப்படின்னு சொல்லி நானே கபிலை எழுப்புவதற்கு சென்றிருந்தேன். அப்போது கதவை தட்டிய போதும் எந்த பதிலும் கிடைக்கல. பாத்ரூம் இருப்பாரோ என்னோன்னு சொல்லி அடுத்த சைட்ல போய் பாத்ரூம் ஜன்னலை தட்டி பார்த்ததுல எந்த பதிலும் கிடைக்கல. உடனடியாக நான் கீழே மனைவிட்டு சொன்னேன், கபில எழும்பியிருக்கிறா என்னையோ தெரியல, போய்த்து பாருங்க அப்படின்னு சொன்னதுக்குனுங்க மனைவி போய்த்து பார்த்தாங்க. கதவு திறக்கல. அதனால மாஸ்டர் கீயை போட்டு திறந்ததுல தான், லோயர் திறந்து பார்த்ததுல தான் கபில மரணிச்ச நிலையில இருந்தாரு அப்படின்ற ஒரு விஷயத்த அவருடைய வாக்குமூலத்துல சொல்லி இருந்தாரு. என்னதான் இருந்தாலும் இப்போது கபிலுடைய மரணம் குறித்த பல்வேறு விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் கபில எதனால தற்கொலை செய்து கொண்டார், இதற்கான காரண காரியங்கள் என்ன என்ற பல்வேறு விஷயங்கள் நிச்சயமாக ரசாயன பகுப்பாய்வின் மூலம் தெரிய வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுவரைக்கும் ஏஆபஸ் கொடுக்கல் வாங்கல் 2015க்கு பிற்பாடு விசாரணைக்கு வந்த அந்த சூழ்நிலையில இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 5 பேர் இந்த வழக்கோடு இந்த ஒரு விசாரணையோடு சம்பந்தப்பட்டவங்க இருந்தாங்க என்ற ஒரு செய்தி தான் இப்போது ஊடகங்கள்ல மிக பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கு. இந்த பட்டியலில் முதலாவது மரணம் எப்போது நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா 2019ஆம் ஆண்டு 27 வயதுடைய யோஹான் அபயநாயக்க என்ற ஒரு நபர் மர்மமான முறையில மரணிக்கிறாரு. இவரை கிறிஷ் கொடுக்கல் வாங்கல, அத்தோடு ஏஆபஸ் கொடுக்கல் வாங்கல பணப்பரிமாற்றங்கள் இவர்களுடைய வங்கியினூடாக பரிமாறப்பட்டது அப்படின்றது விசாரணையில தெரிய வந்திருக்கு. இந்த நபர் தான் ரொம்ப நாமல் ராஜபக்சேக்கு விசுவாசமாக இருந்து கிறிஷ் கொடுக்கல் வாங்கல பணிப்பரிவர்த்தனைகள் செய்தவர் அப்படின்ற ஒரு விஷயம் விசாரணைகளை தெரிய வந்திருக்குது. இந்த ஒரு நபர் திடீரென மரணமான சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. எதனால் இவர் மரணமானார், இவரோட மரணத்துக்கு காரணம் என்ன என்ற எந்த ஒரு விஷயங்களும் வெளிவராத சூழ்நிலையில் தான் இந்த ஒரு மரணம் நடந்து முடிஞ்சிருக்கு. இதுதான் ஏஆபஸ் கொடுக்கல் வாங்கல முதலாவது நடந்த மரணம். 2022ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் சுசித் முதலிகே என்று சொல்லப்படுகிறவர், ரொம்ப ஆளுமை உள்ளவர், இவர் திடீரென மரணமான சம்பவமும் பதிவாகி இருக்கு. இவர் தான் சட்டமா அதிபர் திணைக்களத்துல நிதி மோசடி சம்பந்தமான அனைத்து சட்ட ஆலோசனை வழங்குவதும் வழக்குகள் தொடர்வதும் அதற்கான ஆவணங்களை தயார்படுத்துகின்ற பணியில மிக முக்கியமான நபராக இருந்தவர். கிறிஷ் கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், ஏஆபஸ் கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், இது போக ராஜபக்சர்களுடைய அனைத்து விதமான ஊழல் சம்பந்தமான நிறைய விடயங்களை கையாண்டவர் இவர் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுற சூழ்நிலையில இவர் தான் ஏஆபஸ் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான கோப்புகள்ல இவர் மிக முக்கியமாக குறிப்பிட்ட ஒரு வாசகம்தான். இந்த ஒரு கொடுக்கல் வாங்கல்ல பாரிய அளவிலான நிதி மோசடி இடம்பெற்றதுக்கான ஆவணங்கள் இருப்பதாகவும் இதை வழக்காக பதிவு செய்து இந்த வழக்கை கொண்டு நடத்த முடியும் என்ற விடயங்களையும் அவர் குறிப்பிட்டிருந்தாராம். இப்படியான ஒரு சூழ்நிலையில தான் 2022ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் அளவுல இவர் திடீர் மரணம் அடைந்தது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறியது. ஆனா இவருடைய மரணத்துக்கு பின்னால என்ன ஏது என்பது தெரியாமலே அந்த ஒரு விஷயமும் நடந்து முடிஞ்சிருக்கு. மூன்றாவது மரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஜு ஜெயவீர என்று சொல்லப்படுகிறவர் சுதந்திர சதுக்கத்துல ஒரு மரத்துக்கு கீழே தனது துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்த சம்பவம் பதிவாகி இருக்கு. இவருக்கும் ஏஆபஸ் கொடுக்கல் வாங்கலுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஆபஸ் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக இப்படியான ஒரு பாரிய ஊழல் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை முதலில் பத்திரிகையில் எழுதியவர் இவர் அப்படின்ற விஷயம் தான் சொல்லப்படுது. இவர் ஒரு ஊடகவியலாளர் கிடையாது, ஆனால் பொழுதுபோக்குக்காக மிக முக்கியமான விடயங்களை ஆங்கில பத்திரிகைகளை கட்டுரையாக எழுதுகின்ற ஒரு வழக்கம் உடையவர். அந்த வகையில தான் ஏஆபஸ் கொடுக்கல் வாங்கல பாரிய அளவுல நிதி மோசடி நடந்திருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை முதல்ல எழுதியவர் அப்படின்னு ஒரு விஷயம் தான் இப்போது பேசுபொருளாக மாறி இருக்கு. ரஜு ஜெயவீர இறந்த தினம் ஒரு அடைமழை, ஆனால் அவருடைய மேனி நனைந்திருக்கு இல்லையாம், அதுபோக அவருடைய சூக்கல்ல கூட சேரோ எதுவுமே பட்டதில்லை அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது. அப்படியாக இருந்தால் ரஜு எவ்வாறு இங்கு வந்தார், எப்படி தற்கொலை செய்தார் என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிற சூழ்நிலையில தான் ரஜு எதனால தற்கொலை செய்து கொண்டார் என்ற ஒரு விஷயம் துப்பு துலக்கப்படாத ஒரு மர்மமாகவே இதுவரைக்கும் இருந்து வருவதாக இப்போது ஊடகங்கள்ல இதுவும் ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு. அதுபோக ரஜு தற்கொலை செய்து கொண்ட இடம் அதை அண்டியுள்ள பிரதேசங்கள்ல சிசிடிவி கேமராக்கள் சரியாக ஒர்க் பண்ணல அப்படின்ற ஒரு விஷயமும் தெரிய வந்திருக்கு. நான்காவது மரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசு புலனாய்வில் சேவையாற்றிய ஜஹால் அழகப்பெருமை என்று சொல்லுகின்ற ஒரு பிசி தான் மரணமாக இருக்கிறாரு. இவர் அரசு புலனாய்வுல தொழில்நுட்ப கலைகளை படிச்சு அதுல தொழில்நுட்பம் சார்ந்த விசாரணைகள் நடத்துகின்ற ஒரு விசாரணை அதிகாரி அப்படின்னு ஒரு விஷயமும் சொல்லப்படுது.
குறித்த இந்த பிசி மற்றொரு அதிகாரியோட பைக்ல சென்று கொண்டிருந்த சூழ்நிலையில தான் அதிரடியாக பின்னால் வந்த ஜிப் வாகனம் ஒன்று மோதுண்டு அந்த இடத்திலே இவர் பலியான சம்பவம் பதிவாகி இருக்கு. ரஜு தற்கொலை செய்து கொண்ட இடம் அதை அண்டியுள்ள பிரதேசங்கள்ல சிசிடிவி கேமராக்கள் சரியாக ஒர்க் பண்ணல அப்படின்னு ஒரு விஷயமும் தெரிய வந்திருக்கு. எனவே இந்த ஒரு அதிகாரி இது சம்பந்தமாக ஏதும் தேடல்ல இருந்திருக்கலாம் அல்லது சிசிடிவி சம்பந்தமான விஷயங்கள் இவருக்கு தெரிஞ்சிருக்கலாம் என்பதனால என்னவோ இவருடைய மரணம் திட்டமிட்ட ஒரு படுகொலையாக இருந்திருக்கலாம் என்ற சந்தேகமும் இப்போது பேசுபொருளாக மாறி இருக்கு. இந்த பின்னணியில தான் 5வது நபராக இணைஞ்சிருக்கிறார் கபில சந்திரசேன. கபில சந்திரசேனவும் இந்த ஒரு கேஸ்ல மரணமானதுதான் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு. நல்லாட்சி என்ற பொல்லாத ஆட்சியில அந்த விசாரணையில ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் அது எங்கும் போகாம தேக்க நிலையில இருந்ததுனால இப்போது அந்த விடயங்கள் இப்போது கையில் எடுக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்குது. நிச்சயமாக இது குறித்த விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டு இதோடு சம்பந்தப்பட்டவர்கள் நிச்சயமாக சட்டத்தை முன் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்படணும். இந்த ஒரு விடயத்தில் நிச்சயமா அரசு கூடிய கவனம் செலுத்தி இதுக்கு பின்புலமாக இருந்து இந்த ஊழலை செஞ்சவங்க தண்டிக்கப்படுவதோடு தேவையில்லாத மரணங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுவதற்கு இந்த ஒரு விசாரணை காரணமாகவும் இதற்காக வழங்கப்படுகின்ற தண்டனை ஒரு காரணமாகவும் இருக்கட்டும் என்று கூறி லஞ்சம் இல்லாத ஊழல் இல்லாத கொலைகளற்ற ஒரு நாடு தேசமும் உருவாகட்டும். மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.